அல்லாஹ் நம்முடைய ஏடுகளை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த ஏடுகளில் பதியப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த பாவங்களை இந்த நேரத்தில் நம்மால் மாற்ற முடியும். முடியுமா முடியாதா? பாவங்களை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? நம்ம செஞ்ச பாவங்களை அந்த புத்தகத்திலிருந்து நீக்க முடியுமா? முடியுமா? முடியுமா முடியாதா? இல்லா மன் தாப வ ஆமன் வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டு யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே திரும்பி வந்து பாவங்களில் இருந்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் அவனுடைய நன்மைகள், அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி இருப்பான். நாளை மறுமையில் அவனுடைய ஏட்டை அவன் பார்க்கும் போது தௌபா செய்தவன், சிறிய சிறிய பாவங்கள் பதியப்பட்டிருக்கும், பெரிய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அவன் கேட்பான், யா அல்லாஹ், இந்த ஏட்டில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் நான் செய்யாத நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுவான். அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி இருப்பான். அல்லாஹும்ம இன்னக அஃபூவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ அஃபுவை விரும்பக்கூடியவன். அஃபு என்றால் பாவங்களை நீக்கக்கூடியவன். யாரை அல்லாஹ் அவனுடைய இந்த அஃபு என்ற தன்மையின் மூலமாக பாவ மன்னிப்பை தேடும் போது மன்னிக்கிறானோ அல்லாஹ் அந்த பாவத்தை ஏட்டில் இருந்து நீக்கி விடுவான். செய்த தடமே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து அழிக்கப்படும். துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், அந்த அஃபு என்ற தன்மையை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கும் போது அந்த ஏட்டில் இருந்து அந்த பாவம் நீக்கப்படும். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் அதை நன்மைகளாக மாற்றி இருப்பார். யா அர்ஹமர் ரஹீம். இதை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமா இல்லையா? உன் பாவத்தை என்னால் மாற்றக்கூடிய சக்தியை இந்த உலகத்திலே உன் கரத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். உன்னால் முடியும். நீ என்னிடத்திலே வந்தால் நான் செய்வேன். அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபத்தி அப்தி. ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற ஆனந்தத்தோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் பயணம் செய்வான், அவனுடைய வாகனத்திலே உணவை கொண்டு திடீரென்று வாகனத்தை நிறுத்தி கொண்டு உணவை வைத்துக் கொண்டு உறங்குவான். திடீரென்று அவனுடைய வாகனமும் உணவும் தொலைந்து விடும். எழுந்து பார்ப்பான், அங்கும் இங்கும் ஓடி திரிவான், அலைவான். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது. இந்த பாலைவனத்தில் உணவும் இல்லாமல் வாகனமும் இல்லாமல் வாழ முடியாது. எங்கு பார்த்தாலும் மண், நம் வாழ்க்கை முடிந்தது என்று மறுபடியும் களைப்பில் உறங்குவான். மறுபடியும் விழித்து பார்ப்பான், அவன் கொண்டு வந்த உணவும் வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கும். அப்போது அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவான், அல்லாஹும்ம அன்த அபதி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் எஜமானன். அக்தஅ ஃபி ஷித்தத்தில் ஃபரஹ். அவன் தவறளித்து விடுகிறான் ஆனந்தத்துடைய மகிழ்ச்சியில். எப்படி இவன் ஆனந்தம் அடைகிறானோ, இவனை விட தன்னை விட்டு நீங்கிய அடியான் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். வல்லாஹு யுரீது வல்லாஹு யுரீது ஐயதூப அலைக்கும். அல்லாஹ் உங்களை தௌபாவின் மூலமாக அரவணைப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات. وهو الذي يقبل التوبة عن عباده. அடியானுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொண்டு ஏற்றுக்கொள்கிறான். ويعفو عن السيئات. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நீக்குகிறான் அவனிடத்திலே தௌபாவை கொண்டு வந்தால். எந்த பாவங்களையுமா? ஆம். அல்லாஹ், தொழுகையை நான் விட்டிருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா. ويعفو عن السيئات. யா அல்லாஹ், எத்தனையோ ஹராமான செயல்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன், என்னை மன்னிப்பாயா. வயஃபு அனி ஸய்யிஆத். யா அல்லாஹ், எத்தனையோ ஹராமான செயல்பாடுகளை இந்த கரங்களை கொண்டு செய்திருக்கிறேன். வயஃபு அனி ஸய்யிஆத். அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தால், அது ஷிர்காக இருந்தாலும் கூட
மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி தௌபா செய்து, யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட்டு விலகி உன்னை நோக்கி நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை, அவர்களுடைய விருப்பையும் பற்றி கவலைப்படவில்லை, நான் செய்த பாவத்தை உணர்ந்து உன் முன்னால் நின்று உன்னை அழைத்து பாவ மன்னிப்பை கேட்கிறேன், என்னை மன்னிப்பாயா வயஃபு அனி ஸய்யிஆத். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ. ஒட்டுமொத்தமாக எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான், நீக்கி விடுவான். நீங்கள் செய்ய வேண்டியது அவனிடத்தில் வருவது மட்டும்தான், அவனை நோக்கி திரும்புவது மட்டும்தான், அவனிடத்திலே பாவ மன்னிப்பை கொண்டு திருந்துவது மட்டும்தான். இந்த உலகத்திலேயே உங்களுடைய புத்தகத்தை சரி செய்வதை மட்டும்தான், இந்த உலகத்திலேயே உங்களுடைய விசாரணைக்காக தயாராவது மட்டும்தான், இந்த உலகத்திலேயே உங்களுடைய ஏட்டை நீங்கள் படித்து பார்த்து உங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதை மட்டும்தான். யார் வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹ், அவனிடத்திலே அவனை ஒப்படைத்தார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆகுவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே எம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் மஹ்ஷரில் நம்முடைய விசாரணை அல்லாஹ் எளிதாக்கட்டும்.